3 வெங்காயம் பல்லாரி வந்து கட் பண்ணி போட்டிருக்கு, 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 100 ml நயம் கடலெண்ணெய் வச்சு நம்ம வந்து இது பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்குறோம். சரிங்களா? 3 தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் வெட்டி அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெட்டுறது மட்டும் பார்ப்போம். இப்போ பச்சை மிளகாய் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். பச்சை மிளகாவை இப்படி லைட்டாக கீரை மட்டும்தான் செய்ய போகிறோம். சரிங்களா? 2 பச்சை மிளகாய் அது மாதிரி கீரி வச்சுக்கோங்க. ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப காரம் இறங்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இனிமேல் பண்ண போகிறது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். இப்போ கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நம்ம நல்லா வாஷ் பண்ணி பிரித்து வச்சதை வந்து போட்டு லைட்டாக வதக்கணும். ஒரு 5 செகண்ட் வதக்கினோன்னா அப்போவே உங்களுக்கு ஃப்ளேவர்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டுருங்க, வதக்கிட்டே இருங்க, கருகிடக்கூடாது. எதுவுமே சிம்மில் வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். சிம்மில்ங்கிறது வந்து இந்த பக்குவம் தான் சிம்முன்னு சொல்கிறது. சரிங்களா? இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ போடுறோம். சரிங்களா? அதில் வந்து ஆக்சுவலாக காஷ்மீரி சில்லி பவுடரில் கலர் கொடுக்கும், பட் அதே சமயத்தில் வந்து உரப்பு இருக்காது. கிட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மீடியமான உரப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இது இவ்வளோ தான், ஒரு சின்ன 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். பண்ணி அதையும் கொஞ்சம் அப்படி ஸ்டிர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தா 2 பச்சை மிளகாய் மட்டும் நம்ம போட போகிறோம். இதில் வந்து அடுத்து கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு 50 ml கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ 15 ரூபா 10 ரூபாய்க்கு வர்ற பாக்கெட்டில் ஒரு பாதி தயிர் குளிக்காமல் இருக்கணும். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி புதினா இலைகள் போட்டு லைட்டாக வதக்கணும். இந்த ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஆசைக்கு வீட்டில் பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடரே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி. அடுத்து இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி பற்றி சொல்லணும்னா, பெரிய தக்காளினா ஒரு 3 தக்காளி போடுங்க. 2 தக்காளி போடுங்க. ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி அப்படின்னா ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. அதையும் அப்படியே நைஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கடுத்து உப்பு, தக்காளி இந்த இது பொருளுக்கு தேவையான உப்பு நம்ம போடணும். சரிங்களா? லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து தக்காளி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நல்ல பழமான தக்காளியவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
கொஞ்சம் தக்காளி லைட்டாக குறைஞ்சா கூட பிரச்சனை இல்லை, ரொம்ப தக்காளி கூடிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ 3 சின்ன தக்காளியில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் கொஞ்சம் வச்சிட்டோம் சரிங்களா. ஸோ 2.5 தக்காளிங்கிற மாதிரி பிகினர்ஸ் குக்கிங் பண்ணுறவங்க இதை யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து மசிகிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம், தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். இப்போ நம்ம லிட்டை வந்து சும்மா போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அது போக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து ஊறிட்டுருக்குது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடியே இதை வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் பிரியாணி செய்யும்போது எப்போவுமே ஒரு நல்ல குவாலிட்டி பாஸ்மதி ரைஸை வாங்குங்க. அந்த டைமில் வந்து செலவை கம்மி பண்ணுறேன்னு குறைஞ்ச குவாலிட்டி வாங்கிடாதீங்க, நல்ல குவாலிட்டி. ஓகே, எப்படியும் ஒரு 170 ரூபாயிலேருந்து 200 ரூபா இருக்கிற மாதிரி பாஸ்மதி அரிசி வாங்கிக்கோங்க. சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தக்காளி வந்து முழுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நசுக்கி உடச்சி விட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த ரெசிபியோட பேஸ் வந்து நம்ம ஜப்பர் பாய் பிரியாணிலேருந்து எடுக்கிறனால ஒரு இந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு அடுப்பில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். இது அது சைடில் அது வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து தண்ணி வந்து எப்படின்னா போர் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டராக கொஞ்சம் இது பண்ணுங்க. ஆற்று தண்ணின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வந்து ஃபில்ட்ரு பண்ண நல்ல மினரல்ஸ் இல்லாத தண்ணி சரிங்களா. இப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்த உடனே ஒரு மிளகாவை வெளியில் எடுத்துட்டோம் சும்மா இதுக்காக. ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் வந்து குட்டீஸ் இருக்கனால இன்னும் கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தி இறங்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் நீங்களும் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கொஞ்சம் தண்ணி சூடானோடனே இந்த அரிசியை வந்து அதில் போட போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து அரிசிக்கு தேவையான உப்பும் வந்து தண்ணியில் போடுறோம். ஜஸ்ட்டு நார்மலாக இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 700 ml தண்ணி, அதாவது 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 700 ml வந்து நம்ம தண்ணி சேர்க்குறோம், அளந்தே சேர்க்குறோம். அடுப்பு சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்த உடனே ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம மீடியம் சிம்மில் தட்டை வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஃப்ரீயாக விட போகிறோம் சரிங்களா. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 kg தான் இதில் போடுறோம். நல்ல ஒரு 10 பீஸாக பிரியாணி சைஸ்க்கு வெட்டுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கடையிலேயே கூட வெட்டி தருவாங்க. 1/2 kg, பட் நீங்கள் இன்னொரு 3/4 கிலோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் சிக்கன் பீசஸ். ஸோ 1/2 kg நம்ம இந்த குக்கிங் வீடியோவில் 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg சிக்கன் அப்ராக்சிமேட்லி நம்ம போடுறோம். இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. இந்த பீஸோட சைஸை இப்போ காமிக்கிறோம். ரஃபாக ஒரு ஆவரேஜாக வந்து சைஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா.
இதில் வந்து லெக் பீஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். பட் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாக குக்கிங்காக அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அரிசியில் உள்ள எக்ஸஸ் தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து இந்த பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் நேரத்தில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஓரளவு பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த கொதிக்கிற இதில் வந்து நம்ம வந்து சிக்கன்ஸ் போடுறோம். 1 மினிட்டுக்கு வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் கேஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஒரு 6.5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் தான் வந்து இதை சிக்கனை வந்து இதில் வந்து குக் பண்ண போகிறோம். சில பேர் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா சிக்கன் வந்து ஒரு 6-7 மினிட்ஸ் தான் குக் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு 25% 30% தான் குக் ஆகிருக்கும். பட் இதை வந்து நம்ம வந்து தம் மாதிரி பண்ணும்போது பேலன்ஸ் உள்ள 70% வந்து உங்களுக்கு குக் ஆகிரும். ஸோ அது வந்து மேனேஜ் ஆகிரும். நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்துடணும். இப்போ 1 மினிட் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ மூடி போட்டாச்சு. ஃப்ளேமையும் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம் ஹையிலேருந்து. சரிங்களா? இப்போ இந்த நீங்கள் சைடில் வச்சுருந்த அந்த வாட்டர் வந்து பாயிலிங் ஸ்டேட்டுக்கு ஓரளவு வந்துட்டு, இப்போது ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் போடுறோம். நல்லா பாருங்கள், வந்து ரைஸை வந்து ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எக்ஸசிவ் தண்ணி இல்லாமல், ஏன்னா அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா பாயிலிங் வாட்டரோட டெம்பரேச்சரை அது வந்து டாமினேட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண ரைஸை வந்து இதில் போடுறோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன். மெதுவாக ஸ்டிர் பண்ணி கொடுங்க. உடையக்கூடாது ரைஸ், அதுதான் மெயின். ரொம்ப ஹார்ஷாக இதை ஹேண்டில் பண்ணாதீங்க. பூ போல் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் அதோட ரைஸோட லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பெருசாகிறது நீளமாகிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பை வந்து சொல்லிடுறேன். 2 மினிட்ஸ் இது வந்து குக் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிலிங் வாட்டரை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த ரைஸையும் ஹாட் வாட்டரையும் செப்பரேட் பண்ணுவீங்க. அந்த ஹாட் வாட்டர் வந்து சிங்க்லேயோ இதுலேயோ டேரெக்டாக ஃப்ளோ பண்ண விட்டுறாதீங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த குக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம அந்த வந்து பாயிலிங் வாட்டர் தேவை. ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் இல்லைன்னா வெசலில் ஃபில்டர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹாட் வாட்டரை செப்பரேட் வச்சுக்கோங்க. ஏன்னா அது தம்மு செக்மெண்ட்டில் அது தேவைப்படும். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அது. சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சைட் பை சைடாக ஒரு தால்ச்சா மாதிரி ஒரு கிரேவியும் எக்கு வந்து மெதுவாக பாயில் பண்ணுறதையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம செக் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த லென்த் வந்து ரைஸோட இது கூடும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். லைட்டாக செக் பண்ணிங்க. அடிக்கடி செக் பண்ண வேணாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லென்த்லாம் வந்து கூடிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சூடு பண்ணியிருக்கு, சூடாகிட்டு இருக்கிற அந்த கிரேவி டைப்பில் உள்ள சிக்கன் இதில் வந்து நம்ம இப்போ இந்த பாயில் பண்ண ரைஸ் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? உடையாமல் போடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள ஹாட் வாட்டர் இருக்குல்ல, ஃபில்டர் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் இப்போ இந்த பண்ணிகிட்ருக்கிற அந்த இதில் வந்து ஊற்றணும். இப்போ
எப்படி ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரைஸ் வந்து மறையிற அளவுக்கு, ரைஸ் வந்து முங்குற அளவுக்கு நம்ம வந்து ஊற்றணும். கரெக்டாக அந்த லெவல் பார்த்துக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸும் அந்த தண்ணியும் வந்து ஒரே லெவலில் இருக்குது. உப்பு தேவை உப்பு இது அவங்களுக்கு இந்த இப்போ தெரியுதா உங்களுக்கு, தண்ணி வந்து அரிசிக்கு மேலே இருக்குது. ஸோ சென்டரில் செக் பண்ணால் மட்டும்தான் உப்பு கரெக்டாக தெரியும். இதுதான் ஜப்பர் சாரும் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. சைடில் ஏதாவது செக் பண்ணிங்கன்னா உப்பு வந்து தெரியாது. ஸோ அதிகமாக நீங்கள் உப்பு போட வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்டரில் செக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தோணுனால கூட ஒரு பாயிண்ட் மட்டும் உப்பு போட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க போகிறோம் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம் வைக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் இப்போ வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த என்ன சொல்கிறது, லிட்டு வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்ம ஹீட் வந்து வெளியில் வராத மாதிரி. நம்ம ரெகுலராக பண்ணுறனால இந்த ஒரு கிளாஸ் லிட் ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ அந்த லிட்டை வச்சு மூடும்போது எதுவுமே வந்து வெளியில் வராது. 10 மினிட்ஸ் வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஓகே மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 2 மினிட்ஸும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயும் வச்சுருங்க. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அது ஆமாம், இது வந்து என்ன சொல்கிறது, அடிக்கடி திறந்துக்கிறது பார்க்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது பாட்டுக்கு குக் ஆகட்டும். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு லக்கிலி வந்து இந்த கிளாஸ் லிட் இருக்கிறனால இது வழியாகவே சும்மா பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் லிட் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பண்ணுறது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு டேக்ஸால் தான் பண்ணுறோம். ஓகேவா? ரவுண்டு அலுமினியம் டேக்ஸா, இல்லைன்னா நம்ம கல்யாண வீட்டில் செய்வாங்கள்ல பெரிய டேக்ஸால் சின்ன, ரொம்ப சின்ன சைஸ், ஒரு பேர்னரை விட கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. ஸோ ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கு ஆப்டாக இருக்குங்கிறது எங்களோட கருத்து. இது 10 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். கரெக்டாக தண்ணிலாம் ட்ரைன் ஆகி நல்லா உதிரியாக இருக்குது. இது லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து எல்லாமே ஆறிடும். சரிங்களா? ஐ மீன் கொஞ்சம் லைட்டாக ஹீட் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும், உதிரியாக வந்துருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சமைச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான அரோமா ஸ்மெல்லோட பிரியாணி ரெடி. வேணால் நீங்கள் வந்து தால்ச்சா, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் ஒரு பாயில்டு எக் கூட சர்வ் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். வேணால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பொரிச்ச சிக்கன் ஏதாவது நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். இதை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து என் ஒய்ஃப் சொல்ல பண்ணியிருக்கேன். என்னோடய சன்னோட ரெக்வெஸ்ட்னால இந்த வீடியோவை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக போடுறோம். துபாயில் போய் ஜபர் பாய் ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. பட் இது அவரோட ரெசிபி. தேங்க்ஸ் டு ஜபர் பாய் as well. தேங்க்யூ. இப்போ வந்து பிரியாணி ரெடி, சர்வ் பண்ணியாச்சு. தால்ச்சா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, பாயில்டு எக்கு காணமோ, எக்கு வாங்க காசு இல்லாதனால வெறும் சிக்கன் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக்கு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் எல்லோரும் சொல்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.